அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்ததும் ஆயிரத்து வரவேற்பு நிகழ்ச்சி சென்றவரும், எனவே யாரும் சென்றுவிட வேண்டாம், அனைவரும் இங்கே அமரலாம். அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு கூறியது போல எங்கு இயேசு இருக்கின்றாரோ அங்குதான் இறைவனின் பிரசன்னம், அங்குதான் இறைவன் குடியிருக்கின்ற ஆலயம். ஆதி கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி அப்பம் விட்டார், நற்கருணை கொண்டார்கள். அதுக்கு பிற்பாடு நோயுற்றவர்களுக்காக இந்த நற்கருணையை தனியாக காத்து வைத்தார்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்காக. இப்படித்தான் திருப்பணிக்கு பிற்பாடு நற்கருணையை ஆலயத்தில் வைத்திருக்கின்ற பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கு பிற்பாடு நற்கருணை நாதருக்கு பக்தியும் ஏற்பட்டு இப்பொழுது ஆராதனைகள் எல்லாம் நாம் நடத்துகின்றோம். எனவே இயேசு நம் மத்தியில் இருக்கின்றார். அவர் சொன்னார், சுமை சம்பந்த சோர்ந்திருப்போது என் இடத்தில் வாருங்கள். இன்றைக்கு புயல் அடக்கினாரு நம்ம வாழ்க்கை மத்தியில். அங்கே போட்டில் தூங்குற போது இருந்தார், உடனே இருந்து அவங்க புயலையும் காற்றையும் அடக்கினார். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய இந்த ஆலயத்தில் இயேசு வீட்டிருக்கின்றார், இந்த நற்கருணை வழியாக. எனவே இந்த ஆலயத்தை அர்ச்சித்த பிற்பாடு நற்கருணை வழியை சிறப்பாக ஆலயம் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இயேசு தங்கியிருக்கின்றார். அங்கிருந்து என் கண்களும் இதயமும் உங்களிலே இருக்கின்றன என்று சொல்வார். நீங்கள் செய்யும் ஜெபத்தை கேட்கின்றேன், உங்களுக்கு ஆறுதல் அளிக்க காத்திருக்கின்றேன், உங்களோடு உறவாட காத்துக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் வாழ்க்கையில் புயல் காற்று வருகின்ற போது அமைதி காக்க நான் இருக்கின்றேன் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். எனவே இந்த நற்கருணை சிறப்பாக நாம் ஆசீர்வதித்து அதில் நாம் நற்கருணையை எழுந்தற்றம் செய்வோம். அனைவரும் முழந்தார்கள். எங்கள் வானக தந்தை, நாங்கள் உட்கொண்ட அறிவுணவின் வழியாக உமது உண்மையான போதனையை மேன்மேலும் கண்டுணர செய்தவரும் நாங்கள் உண்மை இப்புனித ஆலயத்தில் இடைவிடாது ஆராதிக்கவும் விண்ணகத்தில் உன் திருமுன் புனிதர் அனைவருடன் கூடி மலரவும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக.